வெல்கம் டு ஒரு சேனல் மாப்பிள மச்சான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நியூ கார் சீட் கவர் அப்படிங்கிற ஒரு ஷோரூம் தான் வந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா காருக்கு தேவையான ஆக்சசரிஸா இருக்கட்டும், சீட் கவர்ஸா இருக்கட்டும், ஃப்ளோர் மேட்ஸ் இருக்கட்டும், எல்லாமே A to Z உங்களுக்கு சூப்பராகவே பண்ணி கொடுக்குறேன். அதுவும் பட்ஜெட் ரேட்ல பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு நியர்பை ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கு. திருநெல்வேலியில் டொயோட்டா ஷோரூம் ஒன்று இருக்கு. டொயோட்டா ஷோரூம்ல இருந்து ஒரு நியர்பை இருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப் திருநெல்வேலியில் பாத்தீங்கன்னா நியூ கவர் சீட் கவர் ஏகப்பட்ட லொகேஷன்ல இருக்கு. எல்லா லொகேஷனும் உங்களுக்கு கீழே கொடுத்துறேன். நீங்க உங்களுக்கு நியர்பை எங்க இருக்கோ நீங்க செக் பண்ணிக்கலாம். நியூ கார் சீட் கவர்ல என்னென்ன பண்ணி கொடுக்குறாங்க, என்னென்ன பட்ஜெட்ல பண்ணி கொடுக்குறாங்க, சீட் கவர் மட்டும் தான் பண்றாங்களான்னு கேட்டா இல்ல, சீட் கவர் பண்றாங்க, ஃப்ளோர் மேட் பண்றாங்க. அடுத்து கிளாஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஸ்டிக்கர் ஓட்டாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே பண்றாங்க. A to Z நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் ஒர்க் பண்றாங்க, அதை என்ன பட்ஜெட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல் டீடைல் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதுவும் நம்ம சேனலுக்கு இப்ப யார் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றாங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா நம்ம போற இன்ஃபர்மேட்டிவான நியூஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஈஸியா கிடைக்கும். ஓகே வெர்ஸ், இப்போ இந்த நியூ கார் சீட் கவர் ஷாப்ல என்னெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்ன பட்ஜெட்ல இருக்கு அப்படிங்கறத ஃபுல் டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். நியூ கார் சீட் கவரோட ஓனர் பக்கத்துல இருக்காங்க, நம்ம டீடைலா கேட்கலாம். அது அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே பை. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்புக்கு வந்திருந்தேன். உங்க ஷாப்பு திருநெல்வேலி லொகேஷன் நிறைய இடத்துல வச்சிருக்கீங்க. நான் இந்த ஒரு லொகேஷன் வந்திருக்கேன். எக்ஸாக்ட் எங்க இருக்குன்னு சொல்லலாம் போய் மக்களுக்கு. நம்ம வந்து இந்த இடம் வந்து தக்கமால்புரம் மாரி நெக்ஸா ஷோரூமுக்கு பக்கத்துல. இது வந்து தாண்டி நாகர்கோவில் போற வழியில பாத்தீங்கன்னா டொயோட்டா, அதுக்கடுத்து கியா கம்பெனி வரும். நாகர்கோவில இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் கியா கம்பெனி, டொயோட்டா கம்பெனி, அடுத்தது வந்து நம்ம கடை, அதுக்கடுத்து மாரி நெக்ஸா வரும். ஓகே, அப்படி இருக்கு. ஷோரூமுக்கு நடுவுல ஆமா வச்சிருக்கோம். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு இருக்கு, பாளையங்கோட்டை குளோனிபுரம் ரயில்வே கேட் கிட்ட அங்க ஒரு கடை இருக்கு. திருநெல்வேலில ஒரு 3 பிரான்ச் கடை இருக்கு. நாகர்கோவில ஒரு கடை இருக்கு. நாகர்கோவில டொயோட்டா கம்பெனி பக்கத்துல ஒழுங்குச்சேரிங்கிற இடத்துல இருக்கு. அந்த இடத்துல இருக்கு. ஆமா, திருநெல்வேலி மக்கள் மட்டும் இல்ல, நாகர்கோவில் மக்களா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பை. நியூ கார் சீட் கவர் வந்து சீட் கவர் வந்து மெயினா நேம் வச்சிருக்கீங்க. ஆனா எல்லா ஆக்சசரிஸும் பண்ணி கொடுக்கன்னு சொல்லிருந்தாங்க. என்ன மாதிரி ஆக்சசரிஸ் பண்ணி கொடுக்குறீங்க? ஃபுல்லா எல்லாமே பண்ணி கொடுப்போம். எல்லாமே என்ன அவங்க கஸ்டமர் கேட்காங்க, கஸ்டமர்ஸ் என்னன்னாலும் பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. இப்போ உங்க ஷாப் நேம் பாத்தீங்கன்னா நியூ கார் சீட் கவர்னு இருக்கு. அது என்ன கான்செப்ட்ல போய் கொண்டு வந்தீங்க? ஏன்னா சீட் கவர்னு பேர் கொண்டு வந்தீங்க, ஆனா எல்லாமே நீங்க பண்றீங்க. பாக்கும்போது சூப்பரா இருந்துச்சு. உங்க ஷாப்ல வரும்போது நிறைய பெரிய பெரிய கார்லாம் வந்தா பழைய வண்டி இருந்தாலும் நியூ கார் போற மாதிரி. பழைய வண்டி நூற மாட்டோம். சூப்பர் பை, அதெல்லாம் சொல்றீங்க. அந்த ரேஞ்சில் நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க எல்லாமே. ஓகே, கஸ்டமர் சீட் கவர் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம மெயினா பண்றது வந்து அமெரிக்கன் லெதர்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் பண்றோம். இது வந்து சீட் கவர் தான். சீட் கவர் வந்து எக்ஸ்போர்ட் மெட்டீரியல். வந்து இது ஃபுல்லாவே நம்ம பண்றோம். மெயினா பண்றது இதுதான், அமெரிக்கன் லெதர்னு சொல்லி. யார்ட்டையும் கிடையாது இது, யார்ட்டுமே கிடையாது. கோயம்புத்தூர்ல இருக்குவாங்க எல்லாரும் சும்மா சொல்லுவாங்க, ஆனா யார்ட்டையும் கிடையாது. என்ன தவிர யார்ட்டையும் கிடையாது. இந்த மோனோபோலி நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். என்னோட இதே வந்து நான் தான் எடுத்துருக்கேன். நியூ கார் சீட் கவர்ல இது என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? இதை விட்டா துபாயில இருக்கு, அதை விட்டா சவுதியில இருக்கு. துபாய் சவுதில எக்ஸ்போர்ட் பண்ற மெட்டீரியல் இது வந்து. மிச்சபடி நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் லோக்கல் மெட்டீரியல். அப்ப தமிழ்நாட்டுல திருநெல்வேலில நம்ம எங்கிட்ட மட்டும் தான் இந்த மெட்டீரியல் இருக்கு. அதை வச்சுட்டு நிறைய பேரு கோயம்புத்தூர்ல, சேலம் எல்லாத்துலயும் சொல்றாங்க எங்கள்ட்ட இருக்கு. யாருமே ஒரிஜினல் வந்து எங்கிட்ட மட்டும் தான். இந்த மாதிரி எம்எம் போட்டு வர்றது எங்கிட்ட ஒருத்தர் தான் இருக்கு. ஆமா, இதுல வந்து சொட்டிங் ஆகாது, ஒண்ணுமே இருக்காது. எவ்வளவு லாங் போனாலும் ஒரு ஹீட் இருக்காது. ஏன்னா நாங்களே வந்து ஓட்டி நம்ம யூஸ் பண்றீங்க. நாங்களே ஒரு 1000 கிலோமீட்டர் நாங்களே ஓட்டி டெஸ்ட் பண்ணி தான் இதுல வந்து கஸ்டமர் சொல்றது. அதனாலதான் சொல்றது. இது நம்ம இங்க இருந்து சவுதியில இங்கயோட ஹீட் அதிகம். அந்த நாட்டுல அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து ஏர் பேக் இருக்கு வண்டியில, அது பயப்படுறாங்க. ஒரு இதுவும் வராது. ஏன்னா ஏற்கனவே சவுதியில 18 வருஷமா இதே ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். லேண்ட் கிரசர் அந்த மாதிரி வண்டி ஃபுல்லாவே, பெரிய பெரிய வண்டி ஃபுல்லா நான் வேலை செஞ்சிருக்கேன். அதுல ஏர் பேக் உண்டு, எல்லாம் உண்டு. கேமரா எல்லாம் வந்து சாதாரணமா இருக்கும். அங்க அந்த வண்டிலாம் சாதாரணமா நம்ம இங்க ஐ10 அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி வண்டி தான் அங்க சாதாரண வண்டி. அங்க சாதாரண வண்டி லேண்ட் கிரசரே சாதாரணமா தான் வரும். ஒரு நாளைக்கு 5 வண்டி அந்த மாதிரி நாங்க அங்க பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்கிறது மிச்ச மெட்டீரியல் எல்லாம் வந்து இருக்கு. இங்க திருநெல்வேலிக்குள்ளே மார்க்கெட்ல ஃப்ளோர் மேட் போடுறாங்க. ஃப்ளோர் மேட் போடுறாங்கன்னா லோக்கல் போடுறாங்க. இதுல வந்து கிழிச்ச கிளியாது, கிளியாது. நீங்களே பாருங்க, கிழிச்சா கிளியாது. அந்த இதா இருந்தாலும் இது பாருங்க டக்குன்னு கிழியும். இது கிழிச்சு பாருங்க கிழிஞ்சிரும். இது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ரெஸ்பான்சிவ் கம்பெனி வந்து இதே மாதிரி சேம் பார்த்தா ஒன்னும் டிஃபரெண்ட் தெரியாது. உங்களுக்கு பாருங்க, இந்த சேம் உங்களுக்கு ஒரே சேம் ஒரே பேட்டர்ன்ல இருக்கும், ஒரே இதா இருக்கும். ஆனா கஸ்டமர் வந்து இதுல வந்து பிவிசி வாட வரும், இதுல வராது.
அந்த ஸ்மெல் வச்சு கண்டுபிடிக்கலாம். நான் வந்து குவாலிட்டி பஸ் குவாலிட்டி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். கஸ்டமர் வந்தால் காட்டுறதுக்கு வேண்டி இது வச்சிருக்கேன். எந்த மாதிரி வெளியே வந்து 1500 ரூபாய்க்கு போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லும் போது நமக்கு அவங்கள்ட்ட சொன்னா புரிய மாட்டேங்குது. அதனால நான் காட்டிடுறேன். ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் வாடை இருக்காது. நம்ம குழந்தைங்க ஏறுவோம் காருக்குள்ள, வெயில்ல நிக்கும், டோரை திறந்தோம்னா அந்த வாடைகள் நமக்கு உள்ள போக கூடாது. அதே இருக்கும். அதே மாதிரி இந்த அமெரிக்கன் லெதர் மெட்டீரியலையும் அதுல சுத்தமா பிவிசி கலக்காது. பிவிசி இல்லாம இருக்கும். ஓகே ஓகே. இது லெதர் சொல்றீங்க. இப்போ லெதர்ஸ்ல இப்போ கார் சீட் கவர்ல என்ன மாதிரி வேற என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் நீங்க? மெட்டீரியல் வந்து இது வந்து நைலான் வரும். இதுல வந்து பேக்ல வந்து நைலான், இதுல வந்து ஹீட். இது வந்து 8000 வரும் பாத்துங்க சீட் கவர். இது வந்து 8000 வரும். லோக்கல் மெட்டீரியல் தான். இது பேசிக் 8000. அடுத்து வந்து இது வந்து கலர் சார்ட்ஸ் ஃபுல்லா இருக்குல்ல. எல்லா கலரும் இருக்கு. இதுல எல்லா கலரும். இது வந்து சும்மா கேக்குறவங்களுக்கு கொடுப்போம் 8000. நம்ம அதை விட்டு இருக்கிறது 11. மயூர் சொல்லி ஒரு கம்பெனி வந்து இது வந்து 11000 போடுறோம். இது 11 போடுறீங்க. ஆமா. அப்புறம் நாப்பான்னு சொல்லி ஒரு மெட்டீரியல் இருக்கு. ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு பேர்ல கிழிச்சு அப்படி கிளிய கூடாதுன்னு இந்த இடத்துல அப்படி நகத்துல போட்டோன்னா வரக்கூடாது. இந்த மெட்டீரியல் வந்து கிளிய கூடாது. மெட்டீரியல் வந்து கிளிய கூடாது. சும்மா எடுத்தோன்னா தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி கிளிய கூடாது. நகம் போட்டா கிளிய கூடாது மெட்டீரியல் வந்து. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அங்க 8000 6000 போடுறாங்க, 4000 போடுறாங்க. நாங்க வந்து 28 சீட்டி போடுறோம். எல்லாமே அவங்களுக்கு கஸ்டமருக்கு தெரியறது கிடையாது. நிறைய பேர் வெளியே நாங்க போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி ரொம்ப எனக்குன்னு தெரிஞ்ச கஸ்டமர் மெயினான ஆள் வருவாங்க. இங்க நம்ம எல்லாமே எடுத்து சொல்லி செய்வேன். இந்த மாதிரி இருக்கு சரின்னு சொல்லி போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பிவிசி வாட்டர் அடிக்கும். ஷார்ப்ல லாக் பண்ணிட்டு குழந்தைங்களை ஏற்றும் போது நமக்கே நாளைக்கு பின்னாடி வேற எஃபெக்ட் காட்டும். அதனால இது வந்து நான் வச்சிருது நல்ல குவாலிட்டியா வச்சு காட்டுறேன். மெயின் குவாலிட்டி எல்லாமே ஓப்பனா தான் இருக்கு. ஏன்னா கஸ்டமர் எல்லாமே பாத்துக்கலாம். நமக்கு தேவையானது பண்ணிக்கலாம். இவங்கள்ட்ட வந்து அது இல்லாம அண்டர் சேஸ் பெயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல அண்டர் சேஸ் பெயிண்ட் இருக்கு. அண்டர் சேஸ் பெயிண்ட். ஆமா, இது அண்டர் சேஸ் பெயிண்ட். இது வந்து சீட் கிளீன் பண்ற ஃபோம். ஆமா. அப்புறம் சைலன்சர் கோட்டிங் பெயிண்ட் இருக்கு என்கிட்ட. எல்லாமே 3M பிராண்ட்ல. ஆமா, எதுவுமே லோக்கல் கிடையாது. 3M பிராண்ட்ல இருக்கு. இது எப்படின்னா அடியில வந்து சாணி அடிச்சதுன்னா கார்ல அந்த துரு பிடிக்காம இருக்கும். 5 இயர்ஸ் வாரண்டி இது வருது. அந்த துரு பிடிக்காது அவங்களுக்கு. அது வந்து இந்த மாதிரி இப்ப மழை டைம்ல சகதி அடிச்சு இப்ப நிக்கணும்னா சாணி அடிச்சு நின்னோம்னா என்ன ஆகும்? கொஞ்ச நாள் ஆச்சுன்னா துரு பிடிச்சிடும். அந்த துரு பிடிக்காம இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப இதா இருக்கும். நீங்களே பண்ணி கொடுத்துருவோம். நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். வண்டி வந்துச்சுன்னா புது வந்துச்சுன்னா பண்ணி கொடுத்துருவோம். ஆமா. இப்போ ஒரு வண்டி வந்திருக்கு, ஃபுல் ஃபிட்டிங் வந்திருக்கு. லோ மாடல் எடுத்துருக்கு. ஃபுல் ஆப்ஷன் வண்டியா மாத்தி கொடுக்கும். நம்ம ஸ்டேரிங்ல இருந்து எல்லாமே வாங்கி வச்சு ஃபுல் ஆப்ஷன் வண்டிக்குள்ள ஸ்டேரிங் நம்ம அப்படியே போடுறோம். நீங்க போட போறீங்க. இப்ப போட போறோம். நாங்க எல்லாரும் ஒரு பிராண்ட் Volkswagen அதுக்கு தான் நீங்க பண்றீங்க. இது வந்து பிரானிக்ஸ் சொல்லி பெலினோல மாதிரி விட்டுருக்கோம்ல. மாருதில அது ஃபுல்லா மாத்துறாங்க. ஓகே. இது வந்து ஃபுல் ஆல்டரேஷன் பண்ணி ஃபுல் ஆல்டரேஷன் பண்றோம். ஃபுல் ஆப்ஷன் மாடல் மாத்தி கொடுக்கும். சோல்ல இருந்து பேசிக் மாடல் எடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல் ஆப்ஷன் இப்ப மாத்திட்டு இருக்கோம். அப்படி அந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுப்போம். ஓகே. இதெல்லாம் ரேஞ்சஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். நார்மலா ஷோரூம்ல பண்றாங்க. ஷோரூமோட இதுல இருக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் மிச்சமா கம்மியாகும். அதே சேம் ஃபுல் ஆப்ஷன் பண்ணி சேம் ஆப்ஷன் நீங்க பண்ணுவீங்க. ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரை கம்மி பண்ணி கொடுக்குறோம்ல. சூப்பர். அந்த அளவுக்கு நீங்க இந்த ப்ராசஸ்ல பண்ணி கொடுத்தீங்க. நியூ காரா இருக்கட்டும், பழைய கார் கொண்டு வந்தாலும் நீங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்துறலாம். சூப்பர். இப்போ இந்த சொல்றீங்க மாடிஃபை வர்க்ல ஆடியோ செட்லாம் கேட்பாங்களா? ஆடியோ செட் உங்களுக்கு வந்து 12000 வந்து இருக்கு. உங்களுக்கு 12000. ஆமா. அது இல்லாம வாரண்டி பீஸ் தான் வச்சிருக்கேன். எங்கிட்ட வந்து மிச்ச கடையில எல்லாம் சொல்லுவாங்க 8000 ரூபாய்க்கு போடுவாங்க. அதை நாங்க மாத்தி தருவாங்கன்னா சர்வீஸ் தான் பண்ணி தருவாங்க. நான் அப்பவே உடனே ரீப்ளேஸ்மெண்ட் லாஸ்ட் எண்ட் டேட் நாளைக்கு இன்னைக்கு வந்து எனக்கு செட் சரியில்லைன்னு சொல்லி அதுல கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அன்னைக்கே மாத்தி கொடுத்துருவோம். அப்படி ஒரு டேட்ல மாத்தி நான் மாத்தி கொடுத்துருக்கேன். ஆனா இது வரைக்கும் அப்படி யாரும் சொல்லுவாங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல நான் ஏதாவது ஃப்ரீ செட் அடிச்சு கொடுக்க அப்படிங்குவாங்க. நான் மாத்தி கொடுத்துருவேன். ஏன்னா கம்பெனில இது போடுறதே கிளைம் பண்ணிடுவோம். ஓகே. சோ இப்போ ஆடியோ சிஸ்டம்ல எல்லாம் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். காருக்கு தேவை A to Z என்னென்ன இருக்கு எல்லாமே பண்ணுவோம். ஃபிலிம்ல இருந்து எல்லாமே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி யூவி கிளாஸ் வச்சிருக்கோம். ஃப்ரண்ட் கிளாஸ் தனியா விட்டுறது. ஹெட்லைட் ஏத்த மாதிரி ஹெட்லைட் அடிச்சா கண்ணு பாதிக்காத மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க. அதையும் வச்சிருக்கோம். எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே கிளாஸ்ல போட்டுக்க. ஆமா, அந்த இது வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. நமக்கு தேவையானது வந்தாங்கன்னா ஏ டு ஜெட் இது பண்ணிட்டு போயிடலாம். கார் ஒரு நார்மல் காரை கொண்டு வந்து பக்காவா மாத்தி கொடுத்துருவாங்க. நல்லா பண்ணிட்டு போயிடலாம். சூப்பர். பாத்தீங்கன்னா கார் மாடிஃபை சொல்றீங்க, ஆல்டரேஷன் சொல்றீங்க. இப்போ வேற ஏதாவது கார் சர்வீஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா பண்ணது. கார் சர்வீஸ்னா இப்போ நம்ம டிங்கர் ஒர்க் கேட்பாங்க. அதுக்கு ஆள் நான்
தனியா இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு கஸ்டமர் பேசி அவங்களே வச்சு பேசிடுவேன். நீங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க. போன வாரம் குரூசர் வந்துச்சு எங்க காயப்பட்டினது இருந்து, கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த வண்டி போச்சு. அதனுடைய வண்டி வரும், இப்ப வரும், 2வது வரும். அதை பார்த்து அவங்க எல்லாம் அதோட வீடியோ உங்களுக்கு தரேன். உங்களுக்கு ஆமா அதுல ஃபுல் வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். குரூசர் வந்து எல்லாம் ஜேட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். அங்கோல டீம் அப்படியே இங்க வந்து அந்த டீம் அப்படி கொண்டு வந்து பாக்கும்போது நிறைய வருஷத்துக்கு மேல ஆயிட்டு எனக்கு ஏற்று எல்லாமே தெரியும். அப்போ வந்து எந்த அளவுக்கு ஃபீல்ட் இவ்வளவு தூரம் நினைச்சிருக்காங்க, ஒருத்தர் இவ்வளவு எனக்கு தெரியும் யாருக்கு என்ன எப்படி கொடுக்கணுங்கிறது, எப்படி பண்ணணுங்கிறது தெரிஞ்சிடும். கண்டிப்பா நீங்க பேசும்போது தெரியும், நீங்க எவ்வளவு டீடைலா நம்மளுக்கே எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா மக்கள் வரது மக்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு தெரியும். சோ மேலும் வர வாழ்த்துக்கள். ஓகே காருக்கு தேவையான ஆன்சர்ஸா இருக்கட்டும், ஒர்க்ஸா இருக்கட்டும், என்ன கேட்டாலுமே A to Z உங்களுக்கு நியூ கார் சீட் கவர்ல பண்ணி தர சொல்லுங்க. இதோட லொகேஷன் டீடைல் எல்லாமே கொடுத்துறேன். கண்டிப்பா தேவைங்கிறவங்க பண்ணிக்கோங்க. நான் ஓனர்ட்டி ஃபுல் டீடைலா கேட்டேன், அவங்களும் செமையா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்திருந்தா கூட கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி முன்னாடி போய் பார்த்துவாங்க. எல்லாமே உங்களுக்கு டீடைலா தெரியணும் அப்படிங்கிற பட்ஜெட்ல கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா டீடைல் எல்லாமே சொல்லுவாங்க, உங்களுக்கு விவரம் தெரிஞ்சிடும். அது பட்ஜெட் ரேஞ்ச் எல்லாமே சொல்லுவேன், என்னென்ன பட்ஜெட்ல ஸ்டார்ட் ஆகுது, என்னென்ன குவாலிட்டியில பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கறத ஃபுல் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைங்கிற மக்கள் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் ரேஞ்சிலே இங்க இருக்குங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். Until then, signing off. This is my promotion.